நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 23, அதாவது மார்கழி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. அஷ்டமி திதி சாயங்காலம் 5-8 வரை, அதற்கு மேல் நவமி திதி. உத்திர நட்சத்திரம் காலை 9 மணி 9 நிமிஷம் வரை, அதற்கு மேல் அஸ்த நட்சத்திரம். அப்போது இன்றைக்கி சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் 7:30 9 வரை காலை. யமகண்டம் 10 to 12. அப்போ நல்ல நேரம் காலையில் 6:15 7:15 வரை, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சட்டு போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது, அவாய்ட் பண்ண வேண்டியது பச்சை கலரு. சாப்பிட்றது எப்படின்னா இட்லி சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போது ஜோதிட பாட நிகழ்ச்சியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்தோம், அதையே தொடர்வோம். இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அதிர்ஷ்டமானது துரதிர்ஷ்டமானது அந்த ரெண்டையும் பார்க்கலாம். அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு சொன்னால் 6, 15, 24. அதே மாதிரி கிழமை, அதிர்ஷ்ட கிழமை வெள்ளிக்கிழமை. மாதம் ஆனி, புரட்டாசி, தை, மாசி, இந்த மாதங்கள் அதிர்ஷ்டமான மாதங்கள். எந்த தொழிலையும் அதில் ஆரம்பிக்க நன்மை பயக்கும். நட்சத்திரம் கிருத்திகை, மிருகசீரிசம், புனர்பூசம், உத்திரம், சித்திரை, விசாகம், இவை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். திசை தெற்கு. நிறம் மங்கலான வெள்ளை. தெய்வம் மகாலட்சுமி. சேத்திரம் திருவரங்கம். உலோகம் வெள்ளி. லட்சணை கரடம். ஓகே. அடுத்தால துரதிர்ஷ்டமானது எண் 1. தேதி அப்போ 1, 10, 19, 28. கிழமை ஞாயிற்றுக்கிழமை. மாதம் சித்திரை மாதம். நட்சத்திரம் கேட்டை, அனுசம். ஆகாத அதிர்ஷ்டமில்லாத திசை வடக்கு. நிறம் அதிர்ஷ்டமில்லாத நிறம் மங்கலான சிவப்பு, தூய வெள்ளை. நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாயின் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. மேசராசிக்கு இன்றைய பொழுது சிறு சிறு பிரச்சனைகள், தொல்லைகள் உண்டாகின்றன. அம்மாவோட ஹெல்த்து கூட கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. கால் வலி கொஞ்சம் அதிகரிக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. வீட்டிற்கு இந்த பெயிண்டிங் பண்ணுறது, சின்ன சின்ன ரிப்பேர், இந்த மாதிரி பட்டுன்னு கொஞ்சம் ரிப்பேர் செலவு ஆகிறது. ஆயினும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமே காணப்படுகிறது. அடுத்து ரிஷபராசி. கொஞ்சம் சற்று பொருள் நஷ்டம் உண்டாகின்றது. உடன்பிறந்தவர்கள் உங்கள் தொடர்பிலே இருக்கிறார்கள். உங்களால் மனைவி மக்கள் மகிழ்ச்சி அளிப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். அதே மாதிரி அந்த சினிமா, டிவி, அந்த கிரிக்கெட்டு, இந்த மாதிரி பொழுது கொஞ்சம் ஜாலியாகவே கழிக்கிறீங்க. வீண் தொல்லைகளை நீங்கள் சட்டை பண்ணுறதே கிடையாது. சிறியன சிந்தியாதான், சின்னதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறதே இல்லை. அடுத்து மிதுன ராசி. மாணவர்களுக்கு கல்வியில் பூர்ண ஈடுபாடு உண்டாகிறது. வீடு, நிலம், வாகனம் வாங்குவதிலும் சரி, விற்கிறதுலேயும் சரி நல்ல பலன் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் புலப்படுகின்றன. சரி, நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கும், இந்த மாதிரி போனால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வழியும் புலப்படுகிறது. அடுத்து கடகராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்க்கவும். அதனால் பெரிய அளவுக்கு ஒன்றும் லாபம் வரப்போகிறது இல்லை. அதே மாதிரி புகழ், அந்தஸ்து, அந்த ஒரு செல்வாக்கு எல்லாமே உயர்கிறது. அதே மாதிரி பணவரையம் மட்டும்தான் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, நல்லபடியாக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையே இருக்கிறது. சுற்றத்தினர், நண்பர்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள். அடுத்து சிம்மராசி. பொருள் வரத்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது.
ஆடை அணிகலன்களை வாங்குகிறீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் கெட் டுகெதர் மாதிரி நிகழ்ச்சிக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறீங்க. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுகிறீர்கள். அதுதான் மெயின். அடுத்து கன்னியாராசி. அதாவது சில சில்லறை தொந்தரவுகள் வரலாம் மேபி. அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. உடல் ஹெல்த்து நல்ல, அதாவது சின்ன பாதிப்புகள் இருந்தால் கூட பெரிய அளவுக்கு பயப்படுத்த கொண்டுமில்லை. உடம்புல ரெசிஸ்டன்ட் பவர் இருக்கிறதுனால சமாளித்துக் கொள்கிறீர்கள். எச்சரிக்கையோடு ஆனால் கூட எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. பணம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணம் வந்துடுது. அதே மாதிரி தேவையற்ற செலவினங்களை சற்று குறைத்தால் நல்லது. செலவினங்கள் கூட வேண்டாத செலவினங்கள் சற்று குறைய ஆரம்பிக்கிறது. தேங்க்ஸ் டு யுவர் லைஃப் பார்ட்னர். அடுத்து துளாராசி. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகிறது. வண்டி வாகனங்களே மெதுவாக ஓட்டவும் சில விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. உறவினர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. அதே சமயம் கணவன் மனைவி உறவு மாத்திரம் மகிழ்ச்சியானதாகவே இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. ஃபைனான்ஸ் ரொட்டேஷன், பணவரவு நல்லா வரதுனால அந்த ரொட்டேஷன் ஈஸியாக இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. நண்பர்களின் உதவியும் கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கிறது. பெரியோர்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, ஆதரவு அளிக்கின்றனர். கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. மகிழ்ச்சிகரமாகவே பொழுதை கழிக்கிறீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம். உத்தியோகத்தில் கூட நல்ல பேர் எடுத்தால் கூட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதுவும் கிடைக்கவில்லைன்னு ஒரு விரக்தி, என்னத்தை வேலை பற்றி என்னங்கிற மாதிரி ஒரு சலிப்பு உண்டாகிறது. தொழில் செய்வோருக்கு பணம் அதே மாதிரி எப்படின்னா அங்கங்கே ஸ்ட்ரக்காகி போய் நின்று விடுகிறது. ரொட்டேஷன் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறது. அடுத்து மகர ராசி. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளினால் சில பிரச்சனைகள் ஏற்படும். பொருள் செலவு கூட அதிகம் உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்து கும்பராசி. இன்றைக்கி சந்திராஷ்டமம், அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். தூர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. சூதாட்டம், லாட்டரி போன்றவற்றை அறவே மறந்து விடுங்கள். மனைவி மக்களிடம் சச்சரவு ஏற்படக்கூடும். அதனால் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி. பொருள் சேர்க்கை உண்டாகிறது. மேலதிகாரிகளின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறுகிறீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் லாபமும் பெண்களால் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. கோர்ட்டு வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.